ஐடிஸ் பேஜ் நம்பர் 74 இருக்குது பார்த்துட்டு இருக்கோம். Find the order of rotational symmetry of the following figures. ஸோ rotational symmetry அப்படின்னா என்னன்னா ஆர்டர் ஆஃப் rotational symmetry. rotational symmetryனா நம்ம ஒரு ஃபிகரை 0 டிகிரினா ஒரிஜினல் ஃபிகர் 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் கோயின்சைட் வித் த ஒரிஜினல் ஃபிகர். சரியா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் கோயின்சைட் வித் ஒரிஜினல் ஃபிகர். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி. கரெக்டா அது மேல கரெக்டா பேஸ்ட் பண்ணணும். கோயின்சைட் வித் ஒரிஜினல் ஃபிகர். ஸோ இதுல என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டர் cannot be 1. ஆர்டர் வந்து 1ன்னு இருக்காது. 1 ஏன் இருக்காதுன்னா நம்ம 0 டிகிரில இருந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்ததுன்னா கண்டிப்பா கோயின்சைட் ஆயிடும். அதுக்கு நடுவுல எத்தனை தடவை கோயின்சைட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஆர்டர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2. மினிமம் ஆர்டரே வந்து 2 தான். இப்போ நம்ம இதை ரொட்டேஷனல் சிமெட்ரி இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுல வந்து சிம்பிளர் வே என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சிமெட்ரி ஃபிகர். சிமெட்ரி ஃபிகர்னா என்னது? நம்மளால ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியும். அந்த மாதிரி சிமெட்ரி ஃபிகர் இருக்கும்போது சியர் 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி 6 கார்னர்ஸ் இருக்கும்போது the order will be 6. That means theta equals 360 by n. ஸோ இதுல பாத்தீங்கன்னா theta is 360 by n is 6. ஆர்டர் n தான் நம்ம என்ன சொல்லுவோம், n is the order. ஸோ இதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸஸ் படிப்பீங்க. அப்போ theta equal to என்னன்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 6 is 6 6 6 is 36. ஸோ 60 டிகிரி. அப்படின்னா என்ன மீனிங்னா 60 டிகிரி 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகும். இப்போ நான் இந்த ஃபிகர் இருக்கு சரியா? இந்த ஃபிகரை நான் என்ன பண்றேன், 60 டிகிரி ரொட்டேட் பண்றேன். இந்த பாருங்க, இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறது கரெக்டா இங்க வந்தா 90 டிகிரி. அதுல பாதி வந்தா 60 டிகிரி. பாருங்க, இந்த இந்த வளைவு மட்டும் பாருங்க. இந்த வளைவும் இந்த வளைவு இந்த வளைவு இந்த வளைவு எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகுதா? அப்போ இது அப்படியே நம்ம இது மேல வச்சோம்னா கரெக்டா மேட்ச் ஆகணும். சோ ஒரு 60 டிகிரிக்கு நமக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. கிளியரா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இன்னொரு 60 டிகிரி ரொட்டேட் பண்றேன். இன்னொரு 60 டிகிரி இங்க வரும். சோ இதுவும் எக்ஸாக்ட்டா இதுவும் அந்த ஒரிஜினல் ஃபிகரோட எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு 60 டிகிரி ரொட்டேட் பண்றேன். பாருங்க 60 120 இங்க என்ன வந்துரும் 180 டிகிரி. சோ இன்னொரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் என்ன ஆச்சு, நமக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. கிளியரா? இந்த 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 கர்வ் மட்டும் பாத்துக்கோங்க. பாருங்க, இந்த கர்வ் 2 இப்படி இருக்கு, இதுவும் இப்படி இருக்கு, இதுவும் இப்படி இருக்கு. சோ நெக்ஸ்ட் இன்னொரு 60 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். ஏற்கனவே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டோம். இன்னொரு 60 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இன்னொரு 60 டிகிரி இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் லாஸ்ட் 60 டிகிரி. It is 360 டிகிரி. அப்போ this order is என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 is the order. இப்போ இதை பார்த்தீங்கன்னா this is how much, இது 60 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம்.
ஒரிஜினல் ஃபிகர 60 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இது 120 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் 180 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 180 பிளஸ் 60 என்ன வரும்? 240 டிகிரி. அப்புறம் திஸ் இஸ் 300 டிகிரி. லாஸ்ட்டா வந்து 360 டிகிரி. பாருங்க எல்லாமே கரெக்ட்டா அதே ஃபிகரோட கோயின்சைட் ஆகும். ஸோ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா n இஸ் ஹியர் 6. 6 டைம்ஸ் அதே ஃபிகரோட கோயின்சைட் ஆகும். கிளியரா? எப்பெல்லாம் கோயின்சைட் ஆகாதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஃபிகர் இருக்கு. காப்பி பண்றேன். இப்போ இத நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். 90 டிகிரினா கரெக்ட்டா இந்த மாரி 90 டிகிரி. பாருங்க இதுவும் கோயின்சைட் ஆகுமான்னு பார்த்தா கோயின்சைட் ஆகாது. அப்போ எந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்றோம் அப்படின்னு தெரியணும். இப்போ 90 டிகிரி இருக்கிறது கோயின்சைட் ஆகாது. ஸோ 60, 120, 180ன்ற மாரி தான் கோயின்சைட் ஆகும். ஏன்னா இதுல 6 கார்னர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம போடணும். இப்போ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் லைக் அ ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, எத்தன சிமெட்ரி வரையலாம்ன்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு சிமெட்ரி வரையலாம். வரையலாமா? அப்ப என்ன ஆகும்? இதுவும் இதுவும் 2 ஹாஃபா கட் ஆகுது. ஸோ ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்புறமா இங்க ஒரு சிமெட்ரி வரையலாம். அப்புறமா இங்க ஒரு சிமெட்ரி வரையலாம். லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ 360 டிவைடட் பை 3 எவ்வளோ வரும்? 360 இஸ் ஃபுல் ஆங்கிள் டிவைடட் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ இந்த ஃபிகர 120 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ஆர்டர் வில் பி 3. அப்ப நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்போ நானு இப்படி ரொட்டேட் பண்றேன். இது 2ம் சேமா? சேம் இல்ல. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா சேம் இல்ல. திரும்பவும் பாருங்க இப்படி ரொட்டேட் பண்ணும்போது தான் சேமா வருது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் 120 டிகிரி. த ஆர்டர் இஸ் என்எஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோயின்சைட் ஆகுது. பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரிஜினல் ஃபிகர். சரியா? இப்போ இந்த பக்கம் ஒரு பாதி ரொட்டேட் பண்ணோம்னா, திஸ் இஸ் 90 டிகிரி. 90 டிகிரி பார்த்தீங்கன்னா, இதுவும் இதுவும் கோயின்சைட் ஆகுதா? ஆகல. சரியா? இப்ப நான் அந்த ஃபிகர என்ன பண்றேன்? 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது கோயின்சைட் ஆகுது. கிளியர்? ஸோ ஒரு டைம் கோயின்சைட் ஆகுது. நெக்ஸ்ட். இப்போ இது 120 டிகிரில இருக்கு. திரும்பவும் 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். இது கோயின்சைட் ஆகுதா? கோயின்சைட் ஆகல. திரும்பவும் ஒரு 60 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ண போறேன். இது கோயின்சைட் ஆகுது பாருங்க. இது கோயின்சைட் ஆகுது. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ண போறேன்? ஒரு 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். இது கோயின்சைட் ஆகுதா? ஆகல. திஸ் இஸ் 180 டிகிரி. இப்போ எந்தெந்த ஃபிகர் கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க. எது ஒரிஜினல் ஃபிகர்? திஸ் இஸ் ஒரிஜினல் ஃபிகர். இப்போ இது கோயின்சைட் ஆகுது. ஸோ இது ஆர்டர் இஸ் 1. இது கோயின்சைட் ஆகுதான்னு பார்த்தா இல்ல. இது கோயின்சைட் ஆகல. பாருங்க இங்க மேல 1 இருக்கு. இந்த பக்கம் 2 இருக்கு. இது கோயின்சைட் ஆகுதுன்னா எஸ். ஹியர் த ஆர்டர் 2 கோயின்சைட் ஆகுது. அடுத்ததா எந்த ஆங்கிள் வேணா நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே போலாம். இது கோயின்சைட் ஆகுதான்னு பார்த்தா நோ இட் இஸ் நாட் கோயின்சைடிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயின்சைட்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா n இஸ் ஈக்குவல் டு 3. த ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்ப நம்ம எந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 120 டிகிரில நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு 3 டைம்ஸ் மேட்ச் ஆகுது. 0ல இருந்து 60 வரைக்கும் எத்தனை டிகிரி வேணா நம்ம ரொட்டேட் பண்ணலாம். 10 டிகிரி ரொட்டேட் பண்ணா மேட்ச் ஆகாது. 20 ரொட்டேட் பண்ணா மேட்ச் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 120 இது 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது மேட்ச் ஆகும். இது எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 240 டிகிரி. லாஸ்டா இருக்கிறது எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ இந்த 3 மட்டும் தான் கோயின்சைட் ஆகுது. தென் த ஆர்டர் இஸ் 3. கிளியரா? இது கன்ஃபியூஷன் இல்லாம போடணும். இந்த இந்த ஆங்கிள் தவிர வேற எந்த ஆங்கிள் நம்ம ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு கோயின்சைட் ஆகாது. கிளியரா? நெக்ஸ்ட் திங்க்ன்னு குடுத்திருக்காங்க. கேன் அ parallelogram have a rotational symmetry? parallelogramக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கான்னு கேக்குறாங்க. சோ parallelogram நம்ம முதல்ல வரையலாம். சோ திஸ் இஸ் a parallelogram. சரியா? இப்போ என்ன பண்றோம்? இப்படி ரொட்டேட் பண்றோம். இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆயிடும் பாருங்க.
இந்த இந்த பகுதி வந்து கீழே வந்துரும். ரைட்? ஸோ this will come down. பாருங்க நான் இப்படி ரொட்டேட் பண்ண 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். ரெண்டும் சேமா? நோ, நாட் சேம். ரைட்? திரும்ப என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். பாருங்க இப்ப இது ரெண்டும் சேம் ஆயிடுதா? இதுதான் ஒரிஜினல் ஃபிகர். நான் 90 டிகிரி, இது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன், சேம். திரும்பவும் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். திஸ் இஸ் நாட் சேம் இல்லையா? ஒரிஜினல் ஃபிகர் ஒரிஜினல் ஃபிகரோட மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். இதுவும் இதுவும் சேமா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அகெயின் ஐம் ரொட்டேட்டிங் டு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி. இப்போ எத்தனை ஃபிகர் மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, this is original figure. This is the original figure. ஃபர்ஸ்ட் நான் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது என்ன ஆகுது? மேட்ச் ஆகல. அடுத்தது இன்னொரு 90 டிகிரி போது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது மேட்ச் ஆகுது. ஸோ த இயர் ஒன் ஆர்டர் வில் பி 1. இந்த ஃபிகரும் இந்த ஃபிகரும் மேட்ச் ஆகுது இல்ல? இந்த ஃபிகரும் இந்த ஃபிகரும் மேட்ச் ஆகுது இல்ல? ஸோ த ஆர்டர் இஸ் 1. இப்போ திரும்பவும் வந்து இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 270 டிகிரி. திஸ் டஸ் நாட் மேட்ச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணியிருக்கேன். தட் வில் பி 360 டிகிரி. ஸோ திஸ் இஸ் மேட்சிங். இப்போ இதுவும் இதுவும் மேட்ச் ஆகுது இல்ல? ஒரிஜினல் ஃபிகரோட மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். Now n here the order is n equals to 2. Now the parallelogram has a rotational symmetry na? Yes, the parallelogram has a rotational symmetry. எப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா இதுவும் இதுவும் coincide ஆகுது இல்ல? ஒரு தடவை coincide ஆச்சுனாலே it has a rotational symmetry. Yes, parallelogram has rotational symmetry. Clear?